ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸும் S&P 500 ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. நாஸ்டாக் மட்டும் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 5% கீழே இருக்காங்க. இந்த மூணும் தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமான இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அமேசான், ஃபேஸ்புக், டெஸ்லாலாம் இருக்காங்க. இது இல்லாமல் ரசல் 2000 ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியம்தான், ஆனால் நிறைய பேருக்கு அது அவ்வளோவா தெரியாது. நான் இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்குறேன். இந்த வீடியோவில் ரசல் 2000னா என்ன, என்னென்ன கம்பெனிஸ்லாம் அதில் இருக்காங்க, எதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த இண்டெக்ஸ் மற்ற இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட வீடியோஸ்லாம் ஒரு ஆவரேஜாக ஒரு 200 வியூஸ் தான் போகும். ஆனால் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஹவு டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஃப்ரம் இந்தியான்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ ஆக்சுவலாக போன வாரம் 1000 வியூஸ் தாண்டியும் போச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. ரசல் 2000 இண்டெக்ஸ்னால் என்ன? யூஎஸ்ல இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் தான் ரசல் 2000ல் இருப்பாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த மதிப்பு மார்க்கெட் கேப் வந்து ஒரு $500 மில்லியன் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களாம் ரசல் 2000ல் இருப்பாங்க. ரசல் 2000 மாதிரி ரசல் 3000 ஒன்று இருக்குது. அதுவும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். ஆனால் அந்த 3000 கம்பெனிஸில் 1 to 3000 ரேங்க் பண்ணும்போது 1001லேருந்து 3000 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் ரசல் 2000 மாறிடும். ஸோ ரசல் 3000ன்றத ஒரு பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணால் ரசல் 2000 ஒரு சப்செட் ஆஃப் ரசல் 3000 சொல்லலாம். இந்த ரசல் 2000 S&P 500 கம்பேர் பண்ணால் S&P 500 உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ்லாம் தான் S&P 500ல் இருக்கும். ஸோ ரசல் 2000 ஸ்மால் கேப் கம்பெனிஸாகவும் S&P 500 லார்ஜ் கேப் கம்பெனிஸாகவும் இருக்கும். அதாவது அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்பிள்லாம் S&P 500ல் இருக்கிற கம்பெனிஸ், அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட $2.03 ட்ரில்லியன் இருக்குது. டெஸ்லா எடுத்துக்கிட்டால் அவங்க கிட்டத்தட்ட $666 பில்லியன் அவங்களோட மார்க்கெட் கேப்பாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். இந்த ரசல் 2000ல் இருக்கிற கம்பெனிஸ் மோஸ்ட்டாமே லெஸ் தென் 500 மில்லியன்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ரசல் 2000 இண்டெக்ஸை இப்போ தான் 1984ல் உருவாக்குனாங்க. S&P 500லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. சொல்லப்போனால் 100 வருஷம் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரசல் 2000 இப்போதைக்கு FTSE Russellன்ட்டு ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தால் யூஎஸ் எக்கனாமி நல்லா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம போன வருஷமே பார்த்தோம், பேண்டமிக்னால எக்கனாமியே டவுனாக இருந்தபோது ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரசல் 2000 எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் யூஎஸ் எக்கனாமியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ். அதே மாதிரி இதில் இருக்கிற செக்டர்ஸுமே வந்து ஹவுசிங் கம்பெனிஸ், ஃபைனான்ஸ், ரீட்டெயில், அப்புறம் சின்ன சின்ன டெக்னாலஜி கம்பெனிஸ். இதெல்லாம் தான் யூஎஸ் எக்கனாமியோட பேக் போன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக தான் இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் எப்பப்பெல்லாம் நல்லா பண்ணுதோ அப்போல்லாம் யூஎஸ் எக்கனாமி நல்லா பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்த செக்ஷனில் எதுக்கு இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்ட்டு பார்க்கலாம். முதல் ரீசன் இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டும் இவங்க கிட்டத்தட்ட 116% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் 51% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் 81% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டெஸ்லா மாதிரி இன்க்ரீஸ்லாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். இந்த ரசல் 2000 மற்ற இண்டெக்ஸ், அதாவது S&P 500, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸோட கம்பேர் பண்ணால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இயர் டு டேட் இது வரைக்கும் ரசல் 2000 தான் 19%ல் லீடிங்கில் இருக்காங்க. க்ரீனில் இருக்கிறது டவ் ஜோன்ஸ் 6.1%லையும், S&P 500 5.3%லையும், நாஸ்டாக் 4%லையும் பாசிட்டிவில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லாஸ்ட் 1 இயர் சார்ட். அதுலேயும் ரசல் தான் லீடிங்கில் இருக்காங்க. நாஸ்டாக் செகண்ட்லேயும், S&P 500 தேர்ட்லேயும், அப்புறம் டவ் ஜோன்ஸ் 4த்லேயும் இருக்காங்க. லாஸ்ட் 5 இயரில் பார்க்கும்போது தான் நாஸ்டாக் ஃபஸ்ட்லேயும், ரசல் செகண்ட்லேயும், அப்புறமா S&P 500 தேர்ட்லேயும், டவ் ஜோன்ஸ் 4த்துமா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸும் இதே மாதிரி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கம்பேரிசனுக்கு இந்த சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டாவது ரீசன் இந்த இண்டெக்ஸில் இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த இண்டெக்ஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க பெரிய கம்பெனி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம முன்னாடியே சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சோம்னா நாம் லாங் டேர்மில் இந்த கம்பெனி பெருசாகும்போது நாமளும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். மூணாவது, இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகும். அது எல்லா கம்பெனிக்கும் பொருந்தாது. ஆனால் சில கம்பெனிஸ்லாம் நல்ல பிஸ்னஸ் மாடலும் நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனி சின்னதாக இருக்கும்போது அதோட க்ரோத்தையும் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதுவே அவங்க பெருசாகும்போது
அவங்க சின்ன கம்பெனியாக இருக்கும்போது இருக்கிற பர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கம்பெனி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆச்சுன்னா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். 4வது எக்ஸ்போஷர் டிஃப்ரெண்ட் ஆசெட்ஸ். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டை டைவர்சிஃபைடாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரி, பாசிட்டிவ்ஸை பார்த்தோம், அதே சமயத்தில் நெகட்டிவ்ஸும் பார்த்துடலாம். முதல் நெகட்டிவ், இந்த இண்டெக்ஸில் இருக்க கம்பெனிஸ் அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்த செக்ஷனில் அந்த லிஸ்ட்டை காமிக்கிறேன், உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதே சமயத்தில் இந்த கம்பெனிஸை பற்றி அவ்வளோ ரிசர்ச்சாகவும் அவ்வளோ ஆர்டிகல்ஸும் அவ்வளோ நியூஸ்லையும் அவ்வளோவா கவர் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது நெகட்டிவ், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கம்பெனி பற்றி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கும், அவங்க பேலன்ஸ் ஷீட் மற்ற ஃபைனான்ஷியல்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தைரியமாக பண்ணலாம். அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா லோன் கொடுக்கறதுக்கு நிறையா பேங்க் இருப்பாங்க. ஸோ இதனால் அந்த பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஆனால் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி பற்றி அவ்வளோவாவும் தெரியல, அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியலும் இல்லை. அதே சமயம் அந்த கம்பெனியில் ஏதாச்சும் பிரச்சனைனா பேங்க் லோன் ஏதாச்சும் வேணும்னா அவ்வளோவா ஈஸியாலாம் அந்த கம்பெனி கிடைக்காது. ஏதாச்சும் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அடுத்த செக்ஷனில் இந்த இண்டெக்ஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ரசல் 2000 இருக்கிற கம்பெனிஸ். 2000 கம்பெனிஸுமே நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இந்த எக்ஸல் ஷீட் வேணும்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், எப்படியாச்சும் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் பென் நேஷ்னல் கேமிங் கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ளக் பவர் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேம் ஸ்டாப்பை கண்டிப்பாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நோவா வேக்சின்றது இப்போ ரீசெண்டாக கோவிட் வேக்சின்னால நிறைய பேருக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தாலே நிறைய கம்பெனிஸ் அவ்வளோவா தெரியாத கம்பெனிஸாக தான் இருக்குது. அதுக்காக அந்த கம்பெனியெல்லாம் மோசமான கம்பெனின்னு கிடையாது. அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட ஃபைனான்ஷியல்ஸையும் பிஸ்னஸ் மாடலையும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். காலம் ஈல இருக்கிறதும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ $515 million, $484 million இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பாக இருக்குது. இந்த கம்பெனிஸில் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் இந்த ஸ்டாக் சிம்மில் சர்ச் பண்ணாலே ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலும் இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ அதெல்லாம் பார்த்துட்டு, அதே சமயத்தில் அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்தும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. சரி, இதெல்லாம் முடியாது, எனக்கு டைம் இல்லை, ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரிஸ்க் அதிகமாக தோணுது அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒட்டுமொத்த 2000 கம்பெனிஸுமே சேர்த்து ஒரு ETF-ஆக வாங்கலாம். ETF-னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை பற்றி நான் ஹவு டு இன்வெஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் $1000 ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்க அந்த பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது போய் கண்டிப்பாக பாருங்கள். குவிக்காக சொல்லணும்னா அந்த ETF-ஐ ஒரு பேஸ்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பேஸ்கெட்டில் ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ் இல்லாமல் நிறையா கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ETF-ஐ ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும். இந்த கேஸில் இந்த ரசல் 2000 இண்டெக்ஸை ட்ராக் பண்ணணும். அந்த ரசல் 2000 இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ETF-ம் பர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஒரு $100 $1000 இந்த ETF-ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து அந்த 2000 கம்பெனிஸ்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி இருக்காது, ஒட்டுமொத்த 2000 கம்பெனியை பேஸ் பண்ணி இருக்கும். 2 பாப்புலர் ETFs இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறாங்க. ஒன்று வந்து IWM, இன்னொன்று வந்து VTW. இந்த IWMன்றது BlackRock iSharesோடது, VTWன்றது Vanguard கம்பெனியோடது. இந்த IWM கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், 0.19% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆனால் அதை ரொம்ப பேர் டெய்லி வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஆவரேஜ் வால்யூம்னு பார்த்தாலே ஒரு நாளைக்கு IWMல $5.85 billion ட்ரேட் ஆகுது. ஆனால் அதுவே VTWட்ட வெறும் $75 million தான் ட்ரேட் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாலுமே வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இந்த சார்ட்டில் நான் ரசல் இண்டெக்ஸையும் IWM VTWவை கம்பேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் எந்த ETFஸ்க்கு கமிஷன் இல்லாமல் இருக்குதோ அந்த ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியோ இல்லை இண்டெக்ஸ் ETF-லோ ஆட் பண்ணால் நல்ல டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.